வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அங்கன்வாடி நியமனம் பற்றிய கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று இப்போ பாஸ் ஆயிருக்கு. அதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன ஏஜ் இருக்கணும், சம்பளம் எவ்வளோ, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மந்த் வந்த ஜிஓ தான் இது. ஸோ விரைவில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஜிஓ வந்திருக்கு. என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 போஸ்ட் கால்ஃபா பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 3886 வேக்கன்சி இருக்குது. கன்சால்டேட்டட் பே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 1 இயருக்கு பெர் மந்த்துக்கு 7700. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர், அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த லெவல் பே கிடைக்கும். 7700லேருந்து 24200 வரைக்கும் உங்களுக்கு பே உண்டு. அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த போஸ்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 305 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு கன்சல்டேட் பே ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 5700 ரூபா. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 5700லேருந்து 18000 வரைக்கும் வரும். அடுத்து தேர்டு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர். இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 3592. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7783 வேக்கன்சி இருக்குது. இந்த தேர்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு கன்சல்டேட் பே 4100. அதுக்கப்புறம் செகண்ட்லேருந்து அடுத்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4100லேருந்து 12500 வரைக்கும் வரும். இதுதான் உங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பே. ஸோ இதுக்கு என்னென்ன ஏஜ், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அங்கன்வாடி ஒர்க்கர் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னா இதுக்கு வந்து ஃபீமேல் தான் இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒன்லி த ஃபீமேல் கேண்டிடேட் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர். அந்த லாஸ்ட் பாயிண்ட் அதுதான். அடுத்து ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுபோல் மேக்ஸிமம் ஏஜ் 35 இயர்ஸ் அது கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பி பாருங்கள், அப்பர் ஏஜ் லிமிட் ஷால் பி எக்ஸ்டெண்டட் பை 5 இயர்ஸ். அதாவது யாருக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும் 5 இயர்ஸ். இப்போ 35 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து 40 வருஷம் வரைக்கும் இருக்கும். யாருக்கு அப்படின்னா விடோ, destitute women, scheduled caste and scheduled tribes, இவங்களுக்குலாம் மட்டும் 40 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் வயசு. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சில பேருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த ஜாபுக்குன்னா த அப்ளிகண்ட் மஸ்ட் ஹாவ் பாஸ்டு 12th ஸ்டாண்டர்ட், 12வது பாஸ் ஆகிருக்கணும். மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். செலெக்ஷன் ப்ராசஸ். ஆல் எலிஜிபிள் அப்ளிகண்ட் ஷால் பி கால்டு ஃபார் டைரக்ட் இன்டர்வியூ as scheduled by the district program officer. க்ரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸு, அதாவது இந்த அப்ளிகண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஏரியாவாக இருக்கணும். இந்த அங்கன்வாடி சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நியர்பை ஏரியாவாக இருக்கணும். அதுதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகண்ட் ஷுட் பி அ ரெசிடென்ட் ஆஃப் த ஹேபிடேஷன் வேர் த அங்கன்வாடி சென்டர் இஸ் லொக்கேட்டட். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நியர்பை இல்லைனாலும் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ளேயாவது இருக்கணும். அதை தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த ஏரியாவை போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா கீழே ப்ரூஃப் கேட்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஏன்னா அதில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நியர்பை ஏரியாவில் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்கும்போது நியர்பை அந்த லொக்கேட்டட் சென்டர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் கம்யூனல் ரொட்டேஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இவ்வளோ மெம்பர்ஸ் இந்த கம்யூனிட்டியில் இப்படி போடணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது தகுந்த போல் தான் அவங்க வந்து இங்கே வேக்கன்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் போடுவாங்க. அதை கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா விடோஸ்க்கு, அப்புறம் டெசர்டட் விமனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்காங்க. ஏன்னா 25% ஆஃப் சாங்ஷன் போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஷால் பி ஃபில்டு வித் விடோஸ்.
25% விடோஸ் வச்சு ஃபில் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டு அந்த ரிசர்வேஷனில் மெயினாக. அதனால் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறனால அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் ரிசர்வேஷன் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்குமே இங்கே வந்து ரிசர்வேஷன் இருக்குது, அவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு பே ஆஃப் ஸ்கேல் முன்னாடியே சொல்லியாச்சு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இயர்ஸ். அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கும் மேக்ஸிமம் இதெல்லாம் சேம் தான். அதுபோல் ஜெண்டர் வந்து ஃபீமேல் தான், ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான், மினிமம் 25 இயர்ஸு, மேக்ஸிமம் 35 இயர்ஸு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் முன்னாடி சொன்ன போலே தான். டிஸ்ட்ரிக்ட் விமனுக்கு 40 இயர்ஸு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்டு. ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் இதெல்லாமே சேம். அப்புறம் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒர்க்குக்கு மட்டும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன். இந்த செகண்ட் ஒர்க்குக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் எல்லாம் சேமாக கேட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் அங்கேயும் உண்டு. 25% வந்து விடோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தேர்டு இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் என்னென்னு பார்த்தலாம். ஜெண்டர் ஆஸ் யூஷுவல் ஃபீமேல் கேண்டிடேட் தான். இங்கே ஏஜ் பாருங்கள், அப்ளிகன் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் 20 இயர்ஸ், மினிமம் 20 இயர்ஸ் இருந்தால் போதும். அதாவது யாருக்குன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதிலலாம் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 35 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஏஜ் லிமிட்டு 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எக்ஸ்டென்ஷன் வருது இல்லையா அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு, அது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கவங்க கூட இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் இந்த அப்ளிகண்ட் ஆஃப் விடோ, டிஸ்ட்ரிக்ட் உமன்லாம் இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஓகே, ஈஸி தான். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து 10th பாஸ் ஆனால் போதும். மற்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோம் 12th, இதுக்கு வந்து 10th நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சேம், இன்டர்வியூ தான், இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறாங்க. அதே போல் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுக்கணும், நியர்பை சென்டர் இருக்க மாதிரி நீங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் காமன் தான். ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் வரவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 இயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.